தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களுடன் மருத்துவமனையில் இருந்தவாறே காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். முதல்வர் மு க ஸ்டாலின் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ கண்காணிப்பில் இருந்தவாறே அரசு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதுடன் முக்கிய கோப்புகளுக்கும் ஒப்புதல் அளித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். இதனிடையே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுடன் காணொலி வாயிலாக முதல்வர் கலந்துரையாடினார். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டும் அவர்களுக்கு தீர்வு கிடைத்தது தொடர்பாகவும் விவரங்களை கேட்டறிந்தார். இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? சரிம்மா, இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? பின்னர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோவை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் மனுக்கள் மீது விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வுகள் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின், மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் முதல்வர் மு க ஸ்டாலினை அவரது மூத்த சகோதரர் மு க அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் இன்னும் 2-3 நாட்களில் வீடு திரும்புவார் என்று கூறினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், முதல்வர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் பயப்படும் அளவிற்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் மு க முத்து மரணம், ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையிலிருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பரிசோதனைகள் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.